ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். ரிஷபலக்னம் இருப்பு 4 நாழிகை 27 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 9 மணி 6 நிமிடங்கள் வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:33 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். நாமயோகம் இன்று காலை 9:59 மணி வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று காலை 9 மணி 6 நிமிடங்கள் வரை பவம், அதன் பின்பு இரவு 10 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 8:33 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய ஸ்ரீ குரு பகவான் வழிபாடும் முன்னேற்றமான வாழ்க்கை அமைவதற்கு வழிவகை செய்யும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் சுக்கிரன் மற்றும் புதன், ரிஷபராசியில் குரு மற்றும் சூரியன், சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு மற்றும் செவ்வாய் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக எண்ணம் கைகூடும் நாள். பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுப்பார். மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு. உத்தியோகத்துல நீங்க விரும்பிய சில சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் கூட பரவாயில்லை, இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கைகூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பா கொடுப்பார். எடுக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு அற்புதமா நிறைவேறும். குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். உத்தியோகத்துல நீங்க விரும்பிய சில சலுகைகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமா நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகள் மேம்படும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் வெற்றி அடையும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கிற தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு சில அற்புதமான நன்மைகளை கொடுப்பார்.
குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் முயற்சிகள் வெற்றி அடையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன் 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ஸ்ட்ராங்கா இருக்கார். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில ரொம்ப ஜோரா இருக்கு. ஜாலியா வெளியில போயிட்டு வாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா உங்களோட விரையாதிபதி இன்னைக்கு ஜென்மராசியில இருக்கார். சில செலவுகளை அனாவசியமா வைப்பார். அதனாலே நீங்க பொறுமையா இருந்தா ரொம்ப நல்லது. செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு அனுசரணையான சூழ்நிலை வேணும். அதே மாதிரி கணவன் மனை ஒற்றுமையும் சில நேரங்களில் சில குழப்பங்களை கொடுக்கலாம். ஏன்னா 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவானும் 8ஆம் இடமாகிய அஷ்டம ராசியில ராகு பகவானும் இருக்கிறதுனால ஒரு கோபம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் காலதாமதமாகும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பொறுமையாக செயல்பட வேண்டும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதமாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகத்துடன் செயல்படும் நாள். லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். அருமையான செலவுகளை அற்புதமா வைப்பார். அதனாலே உற்சாகம் அதிகமா இருக்கும். செலவுகள் கரைகிறதே என்று ஒரு குழப்பம் இருந்தாலும் மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையில ஜோரா இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் விரும்பிய இந்த இடமாற்றம் இன்னைக்கு இனிமையா கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது. வருமானம் எதிர்பார்த்தபடி வந்தாலும் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். சில முன்னேற்றங்களை செய்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன்மைகள் உண்டாகும் நாள். ஜீவனாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்க சந்திர பகவான். அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு. குடும்பத்துல கணவன் மனை ஒற்றுமையில இன்னைக்கு ஜோரா இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். சிலருக்கு இரட்டிப்பாகும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மேன்மையான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான்.
காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்போடு செயல்படக்கூடிய நாள். உங்களோட பாக்கியாதிபதி ஜீவனஸ்தானத்துல இருக்க அற்புதமான ஒரு பொறுப்பு இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் ஓரளவுக்கு அனுகூலமா இருக்குன்னாலும் பேசுற வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகள் தேடி வரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருப்பீங்க. வருமானம் ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு பொறுப்பான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் இருந்த கவலைகள் குறையும் நாள். அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார். அதனாலே இந்த சந்திராசிரம விலகெடுத்து அப்படின்னாலே சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மனசுல இருக்கிற கவலைகள்லாம் கண்டிப்பா குறையும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு கண்டிப்பா குறையும். உத்தியோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு உயர்வு கண்டிப்பா இருக்கு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதையும் சரபேஸ்வரர் சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். அதாவது கலத்திராதிபதி அஷ்டம ராசியில் இருக்க இன்னைக்கு சந்திராஷ்டமம் உங்க பக்கம். அதனாலே கவனமா இருக்கணும். முதல்ல வாகன பயணம் அப்படிங்கும்போது வண்டி எடுக்கும் போதே பெட்ரோல் இருக்கா என்ன ஏது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறோமா, லைசன்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து ஹெல்மெட் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு முக்கியமா கோபத்தை குறைச்சிக்கணும். சரியா? இதெல்லாம் எடுத்துட்டு வள்ளுன்னு விழுந்து சண்டையை ஆரம்பிச்சுடக்கூடாது. குடும்பத்திலையும் சரி எங்கேயுமே. அதனால அமைதியா செயல்படுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு சில குழப்பங்கள், கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் வரலாம். அப்படிங்கறதுனால பேசுற வார்த்தையில அனுகூலமா நீங்க இருந்துட்டேன்னா ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் எடுக்கிற காரியங்கள்ல சிறப்பு அக்கறை எடுத்துக்கணும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பிரச்சனைகள் எழலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருக்கணும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் கால தாமதம் ஆகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேக்க நிலை உருவாகலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது உச்சிதம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பான நாள். கலத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ஜோரா இருக்கு, ஜாலியா இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நண்பர்களின் உதவி அருமையாக கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவதோடு மட்டுமல்லாமல் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு கலகலப்பான தகவல் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணம் நிறைவேறும் நாள். பகைருணர் ரோகஸ்தானத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி அடையும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் இருக்குன்னாலும் பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும். எடுக்கிற முயற்சிகள்ல கவனமா இருக்கணும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப கவனமா உத்தியோகத்துல சிறப்பா செயல்படணும். தொழில் வியாபாரம் ஓரளவிற்கு அருமையாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.